பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவன் தாமே நம்மளோடு கூட வந்து ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயங்களை போதித்து கொண்டிருக்கிறார். நாம் அநேக நேரங்களில் அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஒரு தகப்பனும் தாயும் எப்படி கவனிச்சிங்கன்னா தன் பிள்ளைகள் தன்னை சார்ந்து வாழ வேண்டும், எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டும் என்பதை விரும்புகிறார்களோ, அவர்கள் எதை வைத்திருந்தாலும் என் பிள்ளை எனக்காக வைத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் எண்ணிக்கொள்கிறாங்களோ, அதுபோல் நம்முடைய தேவன் நம்மளை அப்படி விரும்புகிறார். நாம் செய்கிற காரியங்களை அப்படி பார்க்கிறார். நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், எல்லாம் செஞ்சிட்டோம். ஆனால் தேவனை சாருகிற ஒரு காரியங்கள் குறைந்து போகுது. ஆதியில் கொண்ட அன்பை விட்டுட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டாச்சு. அப்போது ஒரு அன்பு குறைந்து போகிறது. இந்த அன்பு குறையாத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், அன்பை கூட்டிக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது மணி ஒரு 11:30 ஆயிடுச்சு. அப்போது அந்த டைமில் நான் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னொரு பாஸ்டர் கேட்குறேன், ஐயா ஒன்றும் போல கிட்ட போயிட்டுருக்கேன்னு. அவர் 12 மணிக்கு போனார். இந்த 12 மணிக்கு பாருங்கள் போயிட்டு எவ்வளோ டயர்டாக இருக்கும், வயதானவர் டயர்டாக இருக்கும். வீட்டுக்கு போய் குளிச்சு விட்டு டக்குன்னு பாருங்கள் ஒரு 5 அதிகாரங்களை வாசித்துட்டு அப்புறமேட்டு தான் படுக்கிறார். அப்போ பாருங்கள், ஒரு அன்பு அவருக்குள்ளே குறையவில்லை, அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், வயது சென்றவர் நல்ல திடகாத்திரமாக பலமாக இருப்பார். எப்படி அப்படின்னு சொன்னால், இவர்கள் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை இவர்கள் விடவில்லை. தேவனோடு கூட ஐக்கியம் வைத்து கொண்டார்கள், தேவனோடு கூட உறவு வைக்கிறார்கள். கடந்த நாட்களில் ஒரு பொதுவோடு பேசுகிறார். அவருக்கு 84 வயது. அவர் பாருங்கள் திடகாத்திரமாக இருக்கிறார். எங்கே இப்போ சொன்னோம், மாடி மேலே ஒரு 3வது மாடினா கூட ப்ரேயர் அங்கே போயிடலாம், அதுக்கு நான் போயிடலாம், வாங்க மனுஷன் சொல்லிட்டு கூப்பிட்டு போய்டுவார். அந்த மாடி மேலே ஏறத்துக்கு எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்க நமக்கு. ஆனால் அவர் பாருங்கள் திடகாத்திரமாக டக்குன்னு ஏறி நிற்பார். எப்படி இவரால் முடியுது இந்த வயதில் அப்படின்னு சொன்னால், அவர் வசனங்களை தியானித்து அதை தனக்குள்ளே வைத்து கொண்டு இருப்பார். அப்போ நாம் கூட ஒவ்வொரு நாளும் வேதத்தோடு ஐக்கியப்பட்டவர்களாய், வேதத்தை தனக்குள்ளே வைத்து கொண்டவர்களாய் மாற வேண்டும். அதே போல் தேவனோடு கூட உறவு வைத்து கொள்ள வேண்டும். அந்த உறவு உங்களுக்கு வேண்டும். கவனிங்க, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்போ தேவையானது ஒன்று என்று சொன்னால், அந்த தேவையை நாம் என்ன பண்ண வேண்டும், தேடி அதன் பக்கத்தில் அமர்ந்து அதனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேகர் பாருங்கள், இது தேவை, அது தேவை, இது தேவை, எப்போ பாரு இந்த பொருட்கள் மேலேயே ஏதாவது ஒரு தேவைகளை இவங்கள் முன்பாக வைத்துக்கொண்டு ஒரு சிலருக்கு வீடு கட்டுவதே ஒரு பெரிய தேவையாக இருக்குது. வாழ்வதற்கு இடம் தேவைதான். இப்போ இருப்பதற்கு சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு வேண்டியதை தருகிற ஒரு தேவன் இருக்கிறார், நிச்சயமாக தருவார்னு அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு இது வேணும், அது வேணும், இதிலே தான் உங்களுடைய காலங்கள் போயிட்டு கொண்டிருக்கு, நாட்கள் போய்கொண்டிருக்கு. இந்த வீடை கட்டுவதற்காக ஒரு பிரயாசம், அதற்காக சம்பாத்தனை, அதை கட்டி முடிக்கிற லோனுங்கன்னு வாங்கி அதற்காக மீதி நாட்கள் வாழ்வது, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு ஒரு சிலர்லாம் பிரயாசப்படுவது, அநேக காரியங்களில் இதை செஞ்சணும், அதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் சொல்லிட்டு உலகத்தான் கூட சொல்லுவாங்க பாருங்கள், வெள்ளைக்கேற்ற வீக்கம் இருக்கணும். அவன் பாருங்கள், அவனுக்கு நல்லா தெரியுது இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு. ஆனால் நாம் பாருங்கள், இப்படியெல்லாம் இருக்கணும், அப்படியெல்லாம் இருக்கணும். தேவன் நம்மளை எப்படி வைத்திருக்கார்? எதை நீங்கள் தேவையாக எண்ணிக்கொள்கிறீர்கள்? எந்த தேவையை நீங்கள் இன்றைக்கு பார்த்து கொள்கிறீங்க? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நிறைய நேரங்களில் இப்போ ஒரு இடம் வாங்கணும், 2 இடம் வாங்கணும், 3 இடம் வாங்கணும், வேறு எங்கே இடம் கம்மியாக இருக்குது பாருங்கள், இடங்களை வாங்கி போடுவதும், வீடுகளை கட்டுவதும், திருமணம் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும், அந்த மாதிரி ஆடம்பரம் எல்லாம் பண்ணுவது கரெக்டு. தேவனுடைய பாதத்தில் இப்பொழுது நான் இப்படி அமர்ந்திருக்கிறேன், இனி வரும் நாட்கள் எப்படி அமரப்போகிறேன், தேவனோடு கூட பழக்கத்தை எப்படி உண்டு பண்ணிக்கொள்ள போகிறேன், தேவனோடு கூட இருக்க உறவு எப்படி இருக்குது. நீங்கள் வேதத்துள்ள ஒவ்வொரு மனிதர்களும் நீங்கள் பாருங்கள், நேற்று குறைவான தேடுதல் இருக்குமானால் இன்றைக்கு அதைவிட பல மடங்கு கூட்டிக் கொண்டு உறவு கொண்டவர்களாய் மாறுகிறார்கள். அநேகரை பாருங்கள், முடிந்த காரியங்களை குறித்தே பேசிக்கொண்டு அதை குறித்து பெருமையாக எண்ணிக்கொண்டு வாழ்கிறார்கள். அதையே என்ன பண்ணாங்க, சிந்தித்து கொண்டிருவேன், நாங்கள் போனோம், இது நடந்து, இங்கே படிச்சு, அங்கே நடந்து, அந்த காரியம், இந்த காரியம், பின்னோக்கி இருக்கிற காரியங்கள். அதனால் என்ன லாபம்? ஒன்று முடிந்த பிறகு அதை யோசித்து கொண்டு இருப்பதனால் என்ன லாபம்? தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள்
தேவனோடு கூட ஐக்கியப்படுவீர்கள் சொன்னால் வரும் காரியங்களை தேவனு கற்றுக் கொடுப்பார். எந்த காரியங்களை நாம் கை கொள்ள வேண்டும், ஒரு காரியங்களை அடுத்த மாதம் நடக்க பார்த்து இன்றைக்கு தெரிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களை அநேகர் பேசுவாங்க, அவங்க அப்பயே சொன்னாங்க இது நடக்கும்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னால் அப்படியே நடக்குங்க. உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக பார்ப்பார்கள். நீங்கள் தீர்க்கதரிசியாக இருக்க முடியும். அதனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுக்கு உகந்தவைகளை நீங்கள் தேடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தேவை எது, என்னத்தை தேவையாய் வைத்து கொண்டிருக்கிறோம், எது தேவையாய் என் வாழ்க்கையில் காணப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அஞ்ஞானிகளை குறித்து பாருங்கள், அவர்களை அநேக நேரங்கள் அது இது எல்லாமே அவர்களுக்கு எது தேவை என்பதை அறியாமல் என்ன பண்ணாங்க, அவர்கள் அப்படி தான் தேடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் உங்களையோ தேவன் வேறு பிரித்து தாயின் கருவிலே உருவாக முன்னே நான் என்ன பண்ணேன், உன்னை முன் அறிந்திருக்கிறாராம், உன்னை முன் குறித்திருக்கிறாராம், உன்னை பரிசுத்தம் ஆக்கியிருக்கிறாராம், உன்னை தேவன் இப்படி நடத்திருக்க. ஆனால் நீயோ உன்னை அறிந்த தேவனை அறியாமல் போவது குறைவாக இருக்கிறது. நீ அறிந்த தேவனை அறிந்து கொள்வது உன்னுடைய வேலையாக இருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்து அவரோடு கூட பழகி பாருங்க. மரியாதை குறித்து பார்க்கிறோம், கொஞ்ச நேரம் தான் பழக்கம், தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும். அப்போ தேவையானது ஒன்றை நீ தேடாமல் மாத்தாலோ பற்பல வேலை, எத்தனையோ வேலை செய்கிறாங்க, ஆனால் அத்தனையிலும் தேவன் பிரியப்படவில்லை, அவருடைய பாதத்தில் அமர்வதை பிரியப்பட்டார். இன்றைக்கு நீங்கள் அமரக்கூடியவர்களாய் மாற வேண்டும், வார்த்தையோடு நெருங்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும், வார்த்தையை தியானிக்க வேண்டும். அப்படி மாறி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு 2 நிமிஷம் தேர்ந்த நாம, ஒரு 4 நிமிஷம் தேர்ந்த நாம 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேடிக்கொண்டிருக்கணும், பெரிய சந்தோஷம். ஆனால் தேவன் இதை விரும்புகிறானா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இரவும் பகலும் தியானிக்க முடியுமா? இயேசு பூமியில் வாழ்கிறவர் அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி தான் பிதாவோடு ஐக்கியம் வைத்துக்கொண்டு தேவனோடு கூட உறவு வைத்து கொண்டார். அப்போ நான் வேலைக்கெல்லாம் போக தேவையா? வேலைக்கு போங்க, படித்த வார்த்தைகளை தியானித்து கொண்டு உள்ளத்துக்கு ஒரு வேலை கொடுங்க, உங்கள் இதயத்துக்கு ஒரு வேலை கொடுங்க. உங்கள் ஆத்துமா கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கட்டும். இல்லைன்னா நீங்கள் வேலை செஞ்சப்போ தேவலாத்தை சிந்தித்து கொண்டிருக்கும், தேவலாத்தை யோசித்து கொண்டிருக்கும். அப்படி நினைவு வராதா? நீங்கள் உட்காந்துருக்கீங்க பாருங்கள், யோசித்து கொண்டு. இங்கே டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, வேறொரு காரியத்தை சிந்தித்து கொண்டு இருப்பீங்க. யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, வேறொரு காரியத்தை சிந்தித்து கொண்டு. ஏன்னா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு நிறைய நேரங்களில் இதையும் பார்ப்பேன் உள்ளவும் யோசிப்பேன். அந்த உள்ள இருக்கிறத மாத்திரம் தேவன்கிட்ட கொடுத்துருங்க. அதை தேவனுக்குரியதாக மாற்றிடுங்க. அதை தேவன் விரும்பக்கூடியதாக மாற்றிக்கொள்ளும் போது தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்கள் இதயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார். அப்போ அஞ்ஞானிகளை குறித்து பார்க்கிறோம். அஞ்ஞானிகள் பாருங்கள், அநேக காரியங்களை குறித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கேட்கிறார்கள், வீண் வார்த்தைகளை அலப்பி கொண்டிருக்கிறார்கள், ஏதாயிலும் ஒன்றை சொல்லிக்கொண்டு. அப்போ மேலே நீங்கள் வாசிக்கும் மத்திய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் பாருங்கள், அவர்களைப் போல நீங்கள் செய்யாமல் என்ன பண்ணக்கூடாது, அவர்கள் போல நீங்கள் செய்யக்கூடாது. இன்றைக்கி அவர்களைப் போல செய்கிற ஒரு கூட்டமாய் மாறிவிட்டோம். அவர்களைப் போல நம்ம செய்ய வந்ததுபடிக்கு தேவன் சொல்கிறாரு, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளினால் கவனிங்க, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்கள் தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தேவையை அறிந்த ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அவருக்கு ஏன் தான் தெரிய மாட்டேந்தோ, நான் இவ்வளோ கண்ணீரோடு இருக்கிறேன், ஏன் தான் தெரிய மாட்டேந்தோ, நான் படுத்த படிக்க வேதனைப்படுறேன், ஏன் தான் தெரிய மாட்டேந்தோ. கேள்வி கேட்டுன்னு உட்காந்துக்கிறியா? இன்னும் கேள்வி கேட்டுனே இரு. இன்னும் தேவனை நீ கேள்வி கேட்க, நீ யார்? தேவ சமூகத்தில் வருகிற பிள்ளையே, நான் இப்படி குறைப்படுறதுக்கு நான் ஒரு காரணமாய் மாறிவிட்டேன். என் பாபங்கள், நான் தேவனுக்கு விரோதமாய் நடந்து கொண்ட காரியங்கள் சொல்லிட்டு தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி என் பாவத்தை மன்னியும் இயேசுவேன்னு சொன்னால் படுத்த படுக்கையில் இருக்க நீ எழுந்து உட்கார முடியும். உனக்கு தேவன் சுகத்தை கொடுக்க முடியும். உன் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீ பார்க்க முடியும். பாருங்க, காலையில் அப்படி எழுந்த உடனே கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் இந்த நாளில் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நான் நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். நீர் விரும்பக்கூடிய நல்ல பாதைகளில் நான் நடக்க வேண்டும். ஏன் அந்த பாதையில் நடக்கணும்? அதான் சொல்கிறார், நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லுவோம். அவர் தான் வழினா அந்த வழியிலே நடக்க வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேலே ஒரு கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு வழி வச்சுருக்குங்க, அந்த வழியிலே என்னை நடத்த மாட்டவர்.
தேவன் நடத்த வல்லவராக்கா, அதை காண்பீங்க, நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கேட்க வேண்டும். அவரை சார்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்த ஒரு தேவனாக இருக்கிறார். தானியேல் பாருங்க, முழங்கால் படிடும் போது ஜபம் கேட்கப்பட்டது. பாருங்க, முழங்கால் படிடும் போதே ஜபம் கேட்கப்பட்டுச்சான். அப்போ ஜபத்தை கேட்கிற ஒரு தேவன் பாருங்க எப்படி இருக்காரா, தானியேல் தேவைகளை அறிந்த ஒரு தேவனாக இருக்கிறார். தானியேலை பாருங்க, ஒரு அடிமையாய் போயிருந்தார், ஆனால் தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை, ஜபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். ராஜாவுடைய சமூகத்தில் வேலை செய்தாலும், ராஜாவுடைய கூட இருந்தாலும், அநேக வேலைகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதை விட தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். தேவனை தேடுகிற ஒரு மனிதன். இந்த தேடுதல் எங்கே கொண்டு போகுதுன்னா, அவர் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறார். அங்கே தேசத்தில் இருக்கிற மக்களில் பிரதானிகளில் சிறந்தவராய் மாறுகிறார், உயர்ந்தவராய் மாறுகிறார். அவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க, எங்கேயோ வந்து வந்தவன் இன்னைக்கு நமக்கு மேலே உயர்ந்திருக்கிறானே. தேவனை தேடுகிற மனிதனை கர்த்தர் அப்படி தான் ஆசீர்வதிப்பார். நீ எதை தேடி கொண்டு இருக்கிறாய் இன்றைக்கு? எங்கள் ஓனருக்கு பிரியமாக எப்படியோ நடந்துடணும், காலையில் போய் உட்காந்துடணும், சீக்கிரமாக அதை செஞ்சணும், இதை செஞ்சணும், என்ன வேலை வேணாலும் செய்ப்பா. நீ தேவனை தேடுகிற ஒரு காரியங்கள் இல்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் கவனிங்க, நீ ஓடி பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். நீ பிரயோஜனமாக இருக்கணும்னு சொன்னால், அது பிரயோஜனமாக மாறணும்னு சொன்னால் நீ என்ன பண்ண வேண்டும்? தேவனை தேடு. காலையில் உட்காந்து வேதத்தை பாடி, உட்காந்து தேவ சமூகத்தை நாடு, அவரிடத்துல முறையீடு, அவரிடத்துல ஜபி. கர்த்தர் ஒரு பெரிய காணிச்சுவார். ஒரு ஊழியக்காரை குறித்து பார்த்தேன். சாதாரணமாக தான் இருந்தார். அவரை பார்க்கும்போது அவர் நம்ம சாதாரண நாட்டில் இப்படி தான் பண்ண, ஆனால் கர்த்தர் அவரை பயன்படுத்துகிற விதங்கள் வேறு மாதிரி இருந்துச்சு. அவருடைய குடும்பத்தை குறித்து நான் கேள்விப்படும் போது கேட்டேன். அப்போ சொன்னார், காலையில் எழுந்து நாங்கள் அப்படி ஜபிப்போம், நானும் என் மனைவி என்ன பண்ணுவோம், எப்படி ஜபிப்போம், தேவனை தேடுவோம். என் மனைவி ஸ்தோத்திர பலியை 25 முறை படிப்பாங்க ஒரு நாளைக்கு. 25,000 ஸ்தோத்திர பலி என்று சொன்னால் பாருங்கள், 25 முறைனா 25,000 ஸ்தோத்திரங்களை அதிகமாக செலுத்தி கொண்டு 25,000 ஸ்தோத்திரங்கள் என்ன பண்ணிட்டாங்க சொல்லி தேவனை மகிமைப்படுத்தாங்க. இப்போ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு என்ன காரணம்? அவர்கள் நிறைவாய் மாறுவதற்கு என்ன காரணம்? அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? யோசிச்சு பாருங்க. அவர்களோ தேவனோடு கூட உறவாடக்கூடியவளாய் மாறினார்கள், தேவனோடு கூட பழகவளாய் மாறுகிறார்கள். அப்போ தேவன் இப்படி சொல்லி கொண்டு வந்தவர் தான் சொல்கிறாரு, பரமண்டலங்கள் பிதாவே. பார்த்தீங்களா, இப்படி சீஷர்கிட்ட சொல்கிறாரு, எப்பா அவங்கள போல நீ தேடாத, அவங்கள போல் என்ன பண்ண ஓடாத, தேவையானது ஒன்று. மரியாள் எப்படி தேடணும் அது போல் அங்கே சொல்ல பாருங்க, உன் தேவைகளை அறிந்து வைத்திருக்கா. தேவைக்காக ஓடாத, தேவை தேவை தேவை, இது தேவை அது தேவை ஓடாத, என் பாத்தில் காத்துரு, பிதாவை மையப்படுத்து. கவனிங்க, பிதாவை மையப்படுத்துன்னு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நாம் பிதாவை மையப்படுத்த வேண்டும், திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்த. அவர் மூலியமாக தான் நாம் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி பாவங்கள் மன்னிக்கப்பட்டவளாய், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவளாய் இன்றைக்கு மாறி இன்றைக்கு தேவனை ஆராதிப்பதும் துதிப்பதும் நம்முடைய வேலையாக இருக்குது. நாம் அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு பரிசுத்தாவினர் நமக்கு துணையாக இருக்கிறார். நிறைய பேர் பாருங்கள், ஒரு சிலர்லாம் பாருங்கள், ஒரு சிலரை யெகோவா மாத்திரம்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் ஒன்லி ஜீசஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பாருங்கள் பரிசுத்தாவின் நமக்கு திரியேக தேவன். நம் தேவனை நாம் தேட வேண்டும். அதனால் 3 பேருக்கும் கூண்டுபட்டல ஒருத்தர் தான். ஒருத்தருக்கு என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணு, தேவனை மகிமைப்படுத்து, பிதாவே நன்றியோட ஸ்தோத்திரிகன்னு சொல்லி கடைசியில் இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன பண்ண ஜபத்தை முடி. நடுவில் பரிசுத்தாவினர் உன் மேலே வந்து அசைவாடி கொண்டிருப்பார். இவர்களோடு நீ பேசும்போது உன் ஜபங்களில் பரிசுத்தாவினர் வருவார். உன் ஜபத்தில் பரிசுத்தாவின் உன்னோடு கூட இருப்பான். பரிசுத்தாவின் உன்னோடு கூட நிழலாட்டமாக இருப்பான். நீ ஆவியிலே நேர்ந்து துதிக்க முடியும். தேவனை மகிமைப்படுத்து. கர்த்தர் ஒரு பெரிய காரணம் செய்ய வல்லவர்கள். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜனம் உண்மையிலே களி கூறும்படிக்கு, உம்முடைய ஜனம் உமக்குள்ளாக வேறு நிற்கும்படிக்கு, உம்முடைய ஜனம் அதை இதை தேடிக்கொண்டு இராதபடிக்கு ஜனம் கர்த்தரை தேடட்டும். கர்த்தரை தேடுவருக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது என்று வேதம் சொல்லிய பிரகாரமாய் உம்மை தேடி குறைப்படாதபடிக்கு நிறைவாய் இருக்க ஜபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தாமே கூட இரும், பெரிய காட்சி வழிநடத்தும், எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவுமாய் செபங்கள் இருக்க நல்ல பிதாவே, ஆமென்.